Hello friends, welcome to my channel Spice of Life. இன்னைக்கு ஒரு சூப்பரான குக்கிங் vlog தான் பார்க்க போறோம். ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி தான் இன்னைக்கு நான் செய்ய போறேன். அது என்னன்னா வாழைப்பூ ஃப்ரைட் ரைஸ். யூசுவலா ஃப்ரைட் ரைஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ ஒரு ஹெல்த்தி வேல ஃப்ரைட் ரைஸ் வாழைப்பூவில் செய்யலான்ட்டு நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி செய்வோம் ஃப்ரைட் ரைஸில். இதில் நம்ம வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ண போகிறோம். வெறும் வாழைப்பூ தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வச்சு இந்த ஃப்ரைட் ரைஸை செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாழைப்பூவை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும். இது ஒரு பெரிய வாழைப்பூ. என் ஹஸ்பண்ட் தான் க்ளீன் பண்ணாங்க. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி வாழைப்பூலாம் கரெக்டாக க்ளீன் பண்ண தெரியாது. ஸோ அவங்க க்ளீன் பண்ணி எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி கொடுத்தாங்க. வாழைப்பூவை கட் பண்ணி முடித்ததும் இந்த மாதிரி ஒரு வாழைப்பூ ஃபுல்லாகவே கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு பீன்ஸு, அப்புறம் கொஞ்சம் பூண்டு, ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரைட் ரைஸ் செய்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கடாய் அடுப்பில் வச்சுட்டு பட்டர் இருந்தால் பட்டர் போட்டுக்கணும். ஸோ என்கிட்ட பட்டர் இல்லாதனால நான் இன்றைக்கி நெய் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நீட்டாக கட் பண்ணி போட்டாலும் போடலாம். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ் ஆப்ஷனல் தான், நீங்கள் போடலனாலும் பரவாயில்ல. நான் சும்மா கொஞ்சம் பீன்ஸ் போட்டிருக்கேன். பீன்ஸையும் போட்டு வதக்கிட்டு இதில் நான் ஒரு கப் வாழைப்பூ எடுத்திருக்கேன். எல்லா வாழைப்பூவும் எடுக்கல, நான் கட் பண்ணலை. ஒரு கப் வாழைப்பூ மட்டும் எடுத்திருக்கேன். இதையும் கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வாழைப்பூ நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் ஃப்ரைட் ரைஸ் பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுலேயே உப்பு இருக்கும். ஸோ கொஞ்சமாக காய் வதக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுக்கலாம். இதில் நான் ஒரு முட்டையும் அடித்து ஊற்றிக்கிறேன். ஏன்னா வாழைப்பூவில் கொஞ்சம் துவர்ப்பு கசப்பு டேஸ்ட்லாம் சம்டைம்ஸ் வரும். அதனால அது ரொம்ப தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு முட்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அந்த கசப்பு துவர்ப்பு டேஸ்ட்டெல்லாம் அதிகமாக தெரியாது. நான் லைட்டாக முட்டையிலுமே அந்த ஃப்ரைட் ரைஸ் பவுடர் ஆட் பண்ணி போட்டு கிண்டிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சைடு கார்னரில் ஃபஸ்ட்டு முட்டையை வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வெஜிடபிளோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்டீல் கடாய் வச்சிருக்கனால கொஞ்சம் டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆகுது. முட்டையும் நல்லா வதங்கிட்டு காயும் நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு கப் வாழைப்பூக்கு 2 கப் ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் சாப்பாடை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் நார்மல் சாப்பாட்டு அரிசியில் தான் ஃப்ரைட் ரைஸ் கிண்டியிருக்கேன். பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணலை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃப்ரைட் ரைஸ் பவுடரை போட்டு சாப்பாட்டோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணால் தான் எல்லா இடத்துலையும் படும். ஃபுல்லாக போட்டோன்னா ஒரு இடத்துலையும் எல்லாம் நின்றோம். அதுக்காக தான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப சிம்பிளாக சூப்பராக நம்மளோட ஹெல்த்தியான வாழைப்பூ ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு வாழைப்பூ ஃபுல்லாக கட் பண்ணிட்டனால பேலன்ஸ் வாழைப்பூ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சு அந்த கொஞ்சோண்டு வாழைப்பூ வதக்கி எடுத்துக்கிறேன். லைட்டாக எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம்.
5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ஓரளவு வெந்திருக்கும். இப்போது ஒரு மிக்சர் ஜாரில் சீரகம், ஒரு பட்டை, 2 லவங்கம், கொஞ்சம் இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு 6 பல் பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு 7 சின்ன வெங்காயம், அப்புறம் கொஞ்சமாக தேங்காய், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 ஸ்பூன் கிட்ட உடச்ச கடலை, கொஞ்சம் நிறையவே உடச்ச கடலை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக வதக்கி வச்சுருக்கோம்ல, வேக வச்சு வச்சுருக்க இந்த வாழைப்பூவையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். நல்லா அரைக்க வேணால் லைட்டாக ஒரு அரை அரைச்சா போதும். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு ஒரு கிண்ணத்தில் ஆட் பண்ணி கொஞ்சமாக சில்லி பவுடர், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி மாவு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி சின்ன சின்ன உருண்டையாக நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த இது வந்து பிடிச்சிக்கலாம். இதுதான் வந்து வாழைப்பூ கோலா உருண்டை. கொஞ்சம் சின்ன சின்னதாக பிடிச்சிட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன உருண்டையாக பிடிக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி கோலா உருண்டை வந்து சூப்பராக வரும். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.